வணக்கம். தமிழறிஞர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்குறப்ப அவர்கள் தங்களை எப்படி உயர்த்தி கொண்டார்கள் என்பது தான் பெரிய சிறப்பு. இப்போ 1,00,000 ஆசிரியர்கள் இருக்காங்கன்னு வைங்களேன். அதில் 95% ஆசிரியர் பெருமக்கள் மிகச்சிறந்த ஆசிரியர்களாக, நிர்வாகிகளாக, தலைமை ஆசிரியர்களாக என்று வரிசையை சொல்லிக்கிட்டே போகலாம். இவர்களுடைய ஒரு நோக்கம், எல்லை எல்லாம் தலைமை ஆசிரியர், கல்வி அதிகாரி, துணைவேந்தர் என்ற அளவுக்கு வருவாங்க. இன்னும் சில பேர் என்ன, ஆசிரியர் பணியோடு சேர்த்து படிப்பு, படைப்பு, மேடை பேச்சு இந்த மாதிரி வருவாங்க. இதில் வாசுபமாணிக்கனார் என்கின்ற ஒரு அற்புதமான தமிழறிஞருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பெருமையும் மகிழ்வும் ஏற்படும். மேலை சிவபுரியில் 1917ஆம் ஆண்டில் அவருடைய தந்தையார் சுப்பிரமணியன் செட்டியார், தாயார் இவருடைய பிள்ளையாக 17ஆம் ஆண்டு இவர் பிறக்கிறார். பிறந்த 6 மாதத்தில் அவருடைய தந்தையார் இறந்து போயிடுறார். பிறகு தாயாரும் இறந்து போயிடுறாங்க. இவருடைய இயற்பெயர் மாணிக்கம் என்பது. அதாவது இவருடைய தந்தையாரையும் தாயாரையும் இவர்கள் தெய்வமாக கருதக்கூடிய ஒரு தன்மையுடையவர். இவர் சுபமாணிக்கம்ங்கிற போது சுப என்பது சுப்பிரமணியனுடைய இதுக்காக சொல்லப்படுறது. சரி, மேலச்சுவையில் பிறந்து வளர்ந்த இவருடைய பாட்டி வீட்டில் வளர்றார். பிறகு நகரத்தார் வீட்டு வழக்கப்படி இவர் கடைக்கு அனுப்பப்படுறார். அதாவது அந்த காலத்தில் வட்டி தொழில் செய்கிற வழக்கமுடையவர்கள் நகரத்தார்கள். இன்றைக்கும் கூட அவர்கள் அதில் பெரிய ஃபைனான்சியலாக திகழ்கிறாங்க. அப்போ இவரை என்ன பண்ணுறாங்கன்னா, வட்டி கடைக்காக பழக்கிறாங்க. பர்மா, சிங்கப்பூர், மலேசியா, குறிப்பாக மலேசியாவில் பினாங்கு, ஈப்போ போன்ற பகுதிகளில் நகரத்தார்கள் பெரும் செல்வாக்கோடு இன்றைக்கு எடுக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாங்க, பர்மாவுக்கு அனுப்பிக்கிறாங்க. அங்கே இந்த அடகு கடைகளில் பெட்டி பையன்னு ஒருத்தர் வச்சுருப்பாங்க. அவருக்கு என்ன வேலை அப்படின்னா, முதலாளி இல்லாதப்போ கடையை கவனிச்சுக்கிறணும், ரொம்ப நாணயமாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கணும். அது மாதிரி இவர் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். ஒரு நாள் அந்த முதலாளி என்ன பண்ணாரா, தன்னை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்தால் நான் இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு இருக்கார். இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சா. முதலாளி, நீங்கள் வெளியில் போயிருந்தீங்கன்னா நீங்கள் இல்லைன்னு நான் சொன்னால் நியாயம். நீங்களும் உள்ளே இருக்க போகிறீங்க. உள்ளே இருக்கக்கூடிய உங்களை இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நான் சொன்னால் நல்லா இருக்குமா? ஒரு கேள்வி கேட்டிருக்கார். இல்லை அதெல்லாம் பேசாத, சொல்லு அப்படின்னு இருக்கார். ஆனால் அவர் என்ன பண்ணாரா, வந்தவர்கிட்ட அதெல்லாம் சொல்லலையா. சொல்லாமல், என்னை பொய்யுரைக்குமாறு நீங்கள் தூண்டினீர்கள், நான் உங்களிடத்தில் பணி செய்வதில் பயனில்லை, பிறப்பிட்டு திரும்ப இதுக்கு வந்துட்டாரா, செட்டிநாட்டுக்கு வந்துட்டாராம். அதனால் இவருக்கு பேர் என்ன அப்படின்னு பேர் கேட்டிங்கன்னா, பொய் சொல்லா மாணிக்கம் என்ற ஒரு பேர் இவருக்கு உண்டு. பிறகு தன்னுடைய ஆசிரியராக, குருநாதராக அங்கே இருந்த மேலை சிவபுரியில் சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கி, இன்றைக்கு அது கணேசர் செந்தமிழ் கல்லூரிங்கிற பேரில் இருக்குது. அதை உருவாக்கினவர் யாருன்னு கேட்டால், மகா உபாத்தியாய பட்டம் பெற்ற பண்டிதமணி கதிரேச செட்டியார் அவர்கள். மன்னியல் சிறுதேர், திருவாசக உரை என்று பல்வேறு அரிய நூல்களை தமிழுக்கு தந்த அவர் தான் அங்கே அந்த மேலை சிவபுரியில் தமிழ் சங்கத்தை உருவாக்கியிருக்கிறார். வாசுபமாணிக்கனார் என்ன பண்ணாரா, அவரிடத்தில் போய் சென்று சில காலம் பயின்றார். பிறகு பிஓஎல் பட்டம் பெற்றார், எம்ஓஎல் பட்டம் பெற்றார். 1948, 51களில் பட்டம் பெற்றார். பட்டம் பெற்றதோடு மட்டும் இல்லாமல் அவர் சில ஆண்டு காலம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக வேலை பார்த்தார். பிறகு மீண்டும் அழகப்பா கல்லூரி, இப்போ தான் பல்கலைக்கழகம், அந்த அழகப்பா கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பல்லாண்டு காலம் பணியாற்றினார். சில ஆண்டு காலம் அங்கு முதல்வராகவும் இருந்தார். 1979, 82 இந்த 3 ஆண்டுகளில் அவர் அவருடைய தனித்திறமையால், படைப்பாற்றல் மிக்க தன்மையால் அவர் பேராசிரியராக, குறிப்பாக மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக பதவியேற்கிறார். நான் 82, 83களில் சோழவந்தான் ஜனகை மாரியம்மன் கோயில் வழிபாடும் வேண்டுதல்கள்ங்கிற தலைப்பில்
பிஹெச்டி பண்ணேன். நான் பிறந்த ஊருக்கு ஒரு டாக்டரேட், ஒரு பிஹெச் எம்ஃபில் என்று 2 விஷயத்தை நான் முடித்து வச்சுருக்கேன். அப்போ இந்த தலைப்பில் நான் வந்து ஆய்வு பண்ணுறதுக்காக மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் போய் நான் வந்து எம்ஃபில் பட்டத்தில் எம்ஏ பட்டத்தில் சேர்ந்தேன். அப்போ துணைவேந்தராக இருந்தவர் யாருன்னு கேட்டால் நம்முடைய வாசவ மாணிக்கனார் அவர்கள் தான். அவர்கிட்ட ஒரு நன்றி உணர்வு எப்படி இருக்குன்னு நான் பார்த்தேன். அவருடைய பேரன் ஒருவர் வந்து கதிரேசன்கிற பேரில் என்கிட்ட படித்தார். அதே போல் அவர் தன்னுடைய வீட்டுக்கு பேர் வந்து கதிர்மணி இல்லம் அப்படின்னு வச்சுருக்கிறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டதே நம்முடைய அவருடைய ஆசிரியர் பெருமகனார் என்பதனால், கதிரேசன் செட்டியார் என்பதனால் அவருடைய பேர் விளங்குமாறே அதுக்கு வச்சார். நான் படித்த மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் பண்டிதமணி அரங்கு என்ற ஒரு அரங்கு இருக்குது. அந்த அரங்கத்தை உருவாக்கியவர் வாசவ மாணிக்கனார். பாருங்கள், செய்நன்றி அறிதல் என்பதற்காக ஆசிரியருடைய பெயரிலேயே வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பேரங்களுக்கு அந்த பேர் வைக்கிறார். தொல்காப்பியன், பூங்குன்றன், பாரி என்ற பெயர்கள் அங்கே உண்டு. அது தவிர அவருடைய பேரன், மகிழ் வயிற்று பேரன் தான் எங்கிட்ட வந்து அவர் படித்தார். அவர் பேரும் கூட கதிரேசன் தான். அதாவது பாட்டனார் பேரை வைக்கிறதுங்கிறது நம்முடைய பழக்கம். பேர் சொல்ல ஒரு பிள்ளை, அதான் உண்மையும் கூட. அதுபோல் அங்கே என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பேர் வச்சார். பண்டிதமணி அரங்கத்தை உருவாக்கினார். தன் வீட்டுக்கு கதிரகம் என்று பேர் வைத்தார். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் தெரியுங்களா? ஆசிரியர் என்பவர் எதுவும் சொல்லிக் கொடுத்து அவரோட சம்பளம் வாங்கிட்டு போகிறவர் மட்டுமில்லை, அந்த ஆசிரியர் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை பயிற்றுவிக்கிறார், நமக்கு கல்லாதர பரபொருளை கற்றுத்தருகிறார். பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவர்களுடைய சிறப்புகளில் நாம் இப்படி சொல்கிறோம்னு சொன்னால், அவருடைய மாணவராகிய வாசவ மாணிக்கரை பற்றி சொல்வதாக இருந்தால் 50க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியவர். வெறும் ஆசிரியராக முதல்வராக போகணும்னு நினைக்கல, வைஸ் சான்சலராக வர்றார். பிஓஎம்ஏ எம்ஓஎல் பட்டங்கள் பெற்ற பிறகு அவருடைய அகத்தனை கோட்பாடுகள் பற்றி ஆராய்ச்சி செய்து இதில் பட்டம் வாங்குகிறார். திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார். தமிழ் காதல் இவர் எழுதின அந்த நூல்களில் ஒன்று. வாசுபாவனுடைய தமிழ் நடை அவ்வளவு சிறப்பான நடையாக இருக்கும். ஆனால் பல பேர் என்ன செய்வாங்கன்னா, நான் அவரிடத்தில் படிக்காமல் போனேனே என்று கூட கவலைப்படுவாங்க. தமிழ் காதல் மட்டுமில்லை, திருக்குறளுக்கு அவர் எழுதிய உரையும், பிற்காலத்தில் திருக்குறள் நீரோட்டம் பாயாத வயல்களே கிடையாது என்கின்ற அளவிற்கு அவர் செய்த முயற்சியும் மிகச்சிறப்பாக இருந்தன. எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறப்ப அவரை ஒரு பேச்சுக்கு அழைச்சிட்டு வரக்கூடிய சூழல் எனக்கு இருந்தது. உண்மையை நம்பவே மாட்டீங்க. தன் துணிக்கு தானே சோப் போடுறாரு, தான் காரில் ஏறி வர்றாரு, இப்போ குதிரை வண்டியில் ஏறி வர்றாரு, நிகழ்ச்சி முடிஞ்சோடனே அப்படியே புறப்பட்டு போகிறார். ஒரு 3 ஆண்டு காலம் அவர் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தபோது அந்த பகுதியிலே கல்லாதவர் யாரும் இல்லார் என்பது போல ஒரு நல்ல பெருமையை, நல்ல சிறப்பை உருவாக்கி தந்தவர் யாருன்னு கேட்டால் நம்முடைய பண்டிதமணி கதிரேசன் செட்டியார்களுடைய மகனாராகிய வாசவ மாணிக்கனார் என்றால் புரியும். திருக்குறள் நீரோட்டம் பாயாத வயல்களே தமிழகத்தில் இல்லை அப்படின்னு குறிப்பிடுவார். எந்த காப்பியம் எழுதினாலும் அந்த காப்பியத்தில் திருவள்ளுவருடைய பேர் வர்ற மாதிரி எல்லாம் செய்வாங்களாம். அதுபோல் பற்பல நூல்கள் எழுதி ஆசிரியராக, பேராசிரியராக, வைஸ் சான்சலர், துணைவேந்தராக வாழ்ந்த பெருமகனார் தமிழுக்கு செய்த தொண்டு அற்புதமான தொண்டு. அவருடைய அந்த நடையை நீங்கள் பார்த்தாலே அந்த நடை என்பது பாதுகாக்க வேண்டிய நடை என்று நம்ம சொல்லுவோம். ஆக வாசவ மாணிக்கனார் என்கின்ற இந்த பெருமகனாரை பற்றி சிந்திக்கிற போது, எளிய குடும்பத்தில் பிறந்து தாய் தந்தையரை இழந்து வட்டிக்கடையிலே பணியாற்றி தனியாக தமிழ் கற்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்து பின்னர் மதுரைக்கு வந்து மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே அவர் வந்து துணைவேந்தராக இருந்து பெருமை பெற்றார் என்று சொன்னால், இத்தகைய பெருமை மிகுந்த, உழைப்பில் உயர்ந்த, நோக்கத்தில் விட்டு கொடுக்காத நல்ல தமிழர்கள் இருப்பதால் தான் இன்றைக்கும் நாம் மழையை எதிர்பார்த்திருக்கிறோம். அவ்வகையில் மறக்க முடியாத தமிழறிஞர் வாசுவ மாணிக்கனார்.